வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியை நாம் திருக்குறளோடு தொடங்குவோம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவுங்கிறாங்க. கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லுவார். என்ன பொருள் அப்படின்னா, நம்ம நிலத்தை எந்த அளவுக்கு தோன்றோமோ அந்த அளவுக்கு தான் மணலை தோண்ட எந்த அளவுக்கு நம்ம தோண்டுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நீர் நமக்கு கிடைக்கும். அதுபோல தான் எந்த அளவுக்கு நல்ல நூல்களை கற்கிறோமோ இல்லை அறிவார்ந்த நூல்களை கற்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற அறிவு தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வள்ளுவர் வார்த்தைக்கு இணங்க நம்மளுடைய செயலும் அப்படி தான். இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னா நாமளும் நிறைய நூல்களை கற்க வேண்டும். அந்த நூல்கள் அதை படிக்க நாம் தயங்கக்கூடாது. அப்போ நிறைய விஷயங்கள் கற்க தான் நமக்கு அதோடைய அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ அந்த அனுபவங்கள் தான் நம்மளுடைய பாடத்தில் நமக்கு எதிரொலிக்க போகுது. அப்போ இந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிறதுல நான் செய்த தவறுகள், இதில் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு பிகினராக என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத குயிக்காக இது ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இருக்க போது நான் பேச போகிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு ஆரம்ப நிலையில் படிக்கிற எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நான் ஒரு ஆரம்பத்தில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும்போது ஒரு பிகினராக ஒரு வீட்டில் இருந்தே நாம் படிக்கணும்னு நினைக்கும்போது நிறைய ஐயங்கள் இருக்கும், நிறையா அதை பற்றின டவுட்ஸ் நிறைய இருந்தது. பட் நமக்கு சரியான மென்டர் இல்லை அப்படிங்கிறதுனால என்னால் அந்த டைமில் நமக்குள்ளே எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் இல்லையா. அன்னைக்கு பார்த்தோம்னா நமக்கு பண உதவி செய்யவோ வீட்டிலருந்து ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு இதோ எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல எனக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அந்த வழிகாட்டுதலை இப்போ ஒரு ஃப்ரெஷராக யூபிஎஸ்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சன்சியா ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னுடைய தவறுகள் உங்களை கண்டிப்பாக நீங்கள் அதை செய்ய விடாமல் உங்களே என்னோடய எய்ம் என்னென்னா ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே யூபிஎஸ்சி நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போ அந்த தவறுகளை நீங்கள் திருத்திக்கோங்க. நான் அதுக்காக 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படியெல்லாம் படிக்கலாம், ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் எப்படியெல்லாம் படிக்கலாம், எங்கேருந்து தொடங்கலாம், இது நிறையா என்ன சொல்கிறது, நிறையா படிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் சின்ன சின்ன ஸ்டெப்பாக அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ரீச் ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எடுத்தோடனே பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வைக்காமல் சின்னதாக தொடங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். அதுதான் நாம் கொள்ளக்கூடிய பாடங்கள் கூட. அப்போ என்டையர் நியூஸ் பேப்பரும் நாம் ஒரு 16 பக்கம் 20 பக்கம் இருக்குது அப்படின்னா 16 பக்கமுமே படிக்க ட்ரை பண்ணாமல், ஏன்னா தி ஹிந்து அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எடுத்தோடனே நம்மளால் ரீட் பண்ண முடியாத ஒரு பேப்பர். அப்படிங்கும்போது ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டால் பண்ண முடியாதுங்கும்போது நாம் முடிஞ்சளவு ஒரு 1 பேஜாவது ட்ரை பண்ணணும். அந்த 1 பேஜில் நமக்கு எவ்வளோ வார்த்தைகள் வெக்காபுலரின்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ தெரியல, அதெல்லாம் நாம் டெய்லியும் நம்ம அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதணும். நம்ம என்ன படித்தோம் அந்த இதில் இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக ஒரு இவ்வளோ காலங்கள் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், ஃபுல்லாகவே படிக்கணும்ல. அது இதுக்குள்ளேயே நமக்குள்ள ஒரு பிகினராக நியூஸ் பேப்பரே படிக்கலை அப்படின்னா ஒரு 20 வேர்ட்ஸ் நமக்கு தெரியாமல் தான் இருக்கும். அப்போ வேர்ட்ஸ் தெரியல, நம்மளால் கண்டினியூட்டியாக அதை ரீட் பண்ண முடியாது இந்த மாதிரி. அப்படிங்கும்போது இந்த வார்த்தையெல்லாம் என்ன அர்த்தம்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு உண்டான ஒரு தமிழாக இங்கிலீஷில் அந்த டிக்ஷனரியில் அதோட மீனிங் என்னன்னு பார்த்து புரிஞ்சுக்கிறதோ, அதோட தமிழில் எழுதுறதோ, அவங்கவுங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் எழுதுறதோ, இது அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீடிங் நியூஸ் பேப்பர் ஃப்ளூயன்சியை ஏற்படுத்திடும். நம்ம என்றைக்கு ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுற அந்த விஷயங்களை கற்றுக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் அந்த எக்ஸாமே ஃபாஸ்ட்டாக நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணி ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ரீடிங் நியூஸ் பேப்பருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. அப்போ அதை உடனே செய்யணுமா அப்படிங்கிறது இல்லை. நாம் ஒரு 90 நாட்கள் அதாவது ஒரு 3 months டைம் எடுத்து ப்ராப்பராக நம்ம அதை
அணுகலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டிக்ஷனரி எடுத்து நமக்கு அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியல அப்படின்னா நீங்கள் தயவு செய்து எழுதுங்க. எழுத என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேயே ஒரு 1000 வார்த்தைகள் தான் வந்து வேர்ட்ஸ் தான் வந்து திரும்ப ரிட்டன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நாம் ஃபஸ்ட்டே இதோடைய தமிழ் அர்த்தம் என்ன, அந்த வார்த்தைக்கு உண்டான தமிழ் அர்த்தம் என்ன, இல்லை அதுக்கு இங்கிலீஷில் எப்படி அதை கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த சென்டென்ஸை எப்படி கனெக்ட் பண்ணி முடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எழுதி நாம் ஒரு நோட் போட்டு எழுத நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அது ரிட்டன் நம்ம திரும்ப நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நமக்கு அது ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ எடுத்தோடனையும் எக்ஸாமுக்கு வந்து நம்ம நிறையா படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் விட்டுட்டு எவ்வளோ ஒரு 2 பேசேஜ் படிக்கிறோம் அப்படின்னாலும் அதில் ஒரு 10 வரி இருக்குது அப்படின்னாலும் இதில் நமக்கு தெரியாத வார்த்தைகள்லாம் என்னென்ன இல்லை, என்னால் ஒரு 5 வார்த்தை தான் என்னால் பேசேஜில் 5 வரியை தான் ரீட் பண்ண முடியும் அப்படின்னாலுமே பரவாயில்ல. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கிற மனப்பான்கு தான். நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவேன், ரீட் பண்ணாலே எனக்கு தூக்கம் வந்துடும். ஸோ அப்போ அந்த மென்டாலிட்டி நமக்கு போகல. எனக்கு என்னென்னா நம்ம எல்லாமே படிக்கணும், நம்மளால் படிக்க முடியல அந்த மென்டாலிட்டி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ அதெல்லாம் தவறு. நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுதோ அதை ஒரு நோட் போட்டு எழுதுறது தான் வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அப்போ இது வந்து நான் என்னோடய அனுபவத்தில் கற்றுக்கிட்டது தான். அப்போ இதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லித்தரல. அப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு விஷயமா என்ன இருக்கணும் அப்படின்னா ரீட் பண்ணணுங்கிறது தான் நமக்கு தேவை. இங்கிலீஷ் ரீட் பண்ணணும். ஏன் சார் ரீட் பண்ணணும் அப்படின்னா ரீடிங் தான் இந்த எக்ஸாமோடைய மிகப்பெரிய ஒரு இது. அப்போ தமிழில் இருக்காதா அப்படின்னா தமிழில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸோடைய ப்ரிலிம்ஸ் முதல் நிலை தேர்வை வந்து நீங்கள் வந்து எழுத முடியாது, அது ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஸோ அப்போ ஆங்கிலத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நாம் 100 கேள்வியை வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து என்னைக்கு ரீட் பண்ணுறோமோ 2 ஹவர்ஸில் ரீட் பண்ணி அதோட ஆன்சர்ஸ் பிடிக்கணும். அப்படிங்கும்போது அந்த ஆன்சரை எடுக்கணுங்கும்போது நம்மளுக்கு அந்த ரீடிங் தான் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுது. அப்போ இது கண்டிப்பாக வேணும். அப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிறது வந்து நம்ம சும்மா சொல்லிக்கலாம். நம்ம கற்றுக்கலாம். இங்கிலீஷுங்கிறது தெரியாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை அந்த லாங்குவேஜ். அப்போ நம்ம லாங்குவேஜை வந்து மற்றவங்க கற்றுக்கிற மாதிரி ஆங்கிலத்தையும் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அது எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் ஐஏஎஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆங்கிலமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா படிக்க அதுவே நமக்கு ஃப்ளூயன்சி ஆயிடுச்சு. அப்போ இங்கிலீஷ்லேயே நம்ம இப்போ மெயின்ஸோட ஆன்சர் ரைட்டிங்லாம் எழுதலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்போ எதனால் அப்படின்னா அந்த பீரியட் ஆஃப் டைம்ஸ் இப்போ ஒரு 8 இயர்ஸாக இந்த ஜேர்னியில் இருக்கேன் அப்படின்னா இந்த 8 இயர்ஸாக ஸோ நான் லாட் ஆஃப் புக்ஸ் படிக்கிறது, லாட் ஆஃப் மேக்சின்ஸ் ரீட் பண்ணுறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது. ஸோ இது எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த வருடங்கள் ஆக நமக்கு நிறைய அந்த ஃப்ளூயன்சியை கொடுக்குது. அவ்வளோதான். ஃபாஸ்ட் ரீடிங் கொடுக்குது, நிறையா அதை புரிஞ்சிக்க முடியுது. இதெல்லாம் என்னோடய ஃபஸ்ட்டு 2 அட்டம்ப்ட்டுக்கு வந்து என்னால் சுத்தமாக ரீடிங்கே என்னால் கொண்டு வர முடியல. அப்போ அந்த ரீடிங் ஹேபிட்ஸ் அப்போ நமக்கு இருக்குது. நம்மளால் ஒரு ஃபிக்ஷன் வந்து ரீட் பண்ண முடியுது, நாவல் படிக்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் அந்த ரீடிங். அப்போ ஒரு பிகினராக நீங்கள் ஒரு ரீட் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி சிலபஸை வச்சு அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். எனக்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண வரல, பரவாயில்ல. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா என்சிஆர்டி புக்கை கம்பல்சரியாக நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அப்போ என்சிஆர்டி புக்லேயுமே சேம் அதே விஷயந்தான். இப்போ என்ன பண்ணணும், அப்போ சாப்டர் 1 இருக்குது அப்படின்னா சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அதுலேயுமே நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரியாது. ஆங்கில மீடியமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆங்கில மீடியம் இல்லை, இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அப்போ அங்கே ஆங்கிலம் தடையாக இருக்கும்போது அதை தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும். அந்த பிரேக் நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கும்போதே நீங்கள் பிரேக் பண்ணிடலாம். அதுவே நீங்கள் இங்கிலீஷில் இருக்கும்போது என்சிஇஆர்டியும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தெரியாத வார்த்தை எல்லாத்தையுமே நாம் இந்த மாதிரி ஒரு நோட்டில் எழுதி அதை நாம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாலே அதுக்கப்புறம் என்ன அந்த என்சிஆர்டியில் சொல்ல வராங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு இனிஷியலாக
எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே இன்றைக்கி ஐஏஎஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஸ்டார்டிங்கில் அவங்களோட பேக்ரவுண்ட் பொறுத்து சிலர் ரீஜனல் லாங்குவேஜ் ஹிந்தி மீடியமாக இருக்கட்டும், எனி ரீஜனல் லாங்குவேஜ் அவங்க எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா நாம் ஃபெமிலியராக இருக்கிறது, நாம் அதிகமாக பேசுகிறது நம்மளுடைய தாய்மொழியை தான் பேசுவோம். புரியுதுங்களா? நம்மளுடைய தாய்மொழியை அதிகமாக பேசுகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இங்கிலீஷோட கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மக்கிட்ட குறைவாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். அப்போ நம்ம என்றைக்கு அதை ஃபெமிலியர் ஆகிறோம், அதுக்காக நம்ம அதிகமாக மெனக்கடுறோமோ அப்போ தான் அது நமக்கு கை கொடுக்கும். ஸோ அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அந்த இனிஷியலாக ஐஏஎஸ் எக்ஸாம்னு வரும்போது இங்கிலீஷ் ஒரு பேரியர் தான், ஒரு தடையாக தான் இருந்திருக்கும். பட் அதை எல்லோரும் ஓவர் கம் பண்ணி வருவாங்க. ஸோ அப்போ அந்த ஓவர் கம் பண்ணி வரதுக்கு சர்டன் டைம் ஆகும். அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளால் புக்ஸை சரியாக ரீட் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த இதை விட்டுட்டு சீக்கிரமாக அதை நம்ம பண்ணணும். அது என்ன வழி, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும். ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும், ஒரு 3 மாதம் டைமுக்கு சொல்லியிருக்கோம். அந்த 3 மாதம் டு 5 மாதமோ 6 மாதத்துக்குள்ளேயோ நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா எக்ஸாமுங்கிறது நமக்கு ஒரு 12 மந்த்ஸ் தான் டைம் இருக்குது. நம்மளுடைய பேசிக்ஸை நம்ம திருத்தணும், நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்களெல்லாம் கற்றுக்கணும். அப்போ ரீடிங் இல்லை, என்கிட்ட ரீடிங் பண்ணுறதே ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்னா அந்த விஷயங்கள் கற்றுக்கணும். ஏன்னா இப்போ சிசாட்டுங்கிற எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப நம்ம ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 27 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வரும். அப்போ நமக்கு சிசாட் கிளியர் பண்ணவே 27 கொஸ்டின்ஸ் இருந்தால் போதும். அதில் வெறும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் நம்ம பண்ணிட்டாலே போதும், நம்ம கிளியர் பண்ணிடலாம் சிசாட்டை ஈஸியாக. ஸோ அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கிலீஷ். ஸோ அப்போ இதெல்லாம் தான். அப்போ இங்கிலீஷுங்கிறது பேரியராக இருக்குது, அது ஒரு தடையாக இருக்குது. அதை நாம் ஃபஸ்ட்டு அதிலிருந்து வெளியே வர்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நல்லா ரீட் பண்ண வருது அப்படின்ட்டாலே நம்ம அதுக்கப்புறம் தான் 2வது ஸ்டெப் போகணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கிலீஷ் எந்த லெவல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. அடுத்து 2வது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சொன்ன மாதிரி சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்மளால் நியூஸ் பேப்பரே படிக்க முடியும். புரியுதுங்களா? சிலபஸை ரிலேட் பண்ணி தான் நம்ம பாடத்திட்டங்களை ரிலேட் பண்ணி தான் நம்ம நியூஸ் பேப்பரே படிக்க முடியுங்கும் போது அப்போ சிலபஸில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ன்னு சொல்கிறாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன, இதுக்கு கீழே என்ன தலைப்புகள் இருக்குது, ஒரு எத்திக்ஸ்னால் என்ன, அது எத்தனாவது டாப்பிக்கில் வருது, அந்த டாப்பிக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்வாய்மெண்ட்டு, அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ இந்த ரிலேட்டடான சிலபஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது தனியாக ப்ரிலிம்ஸுக்கும் கொடுத்துருப்பாங்க, அதுபோக மெயின்ஸுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம ரீட் பண்ணி இதுக்கும் நமக்கு தெரியாத அர்த்தங்கள் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிற அந்த கெப்பாசிட்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்தாலே போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு நாம் ஒர்க் பண்ணினா தான் நமக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் கடந்து வர தான் நமக்கு நிறைய புரிதல் ஏற்படும். ஸோ ஈஸியாலாம் இது நமக்கு கிடைக்காது. அப்போ நாம் தான் ஒர்க் பண்ணணும். இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ரிவார்ட்ஸ் மீன்ஸ் சக்ஸஸ். ஸோ அப்போ நமக்கு சக்ஸஸ் வேணும், அந்த போஸ்டிங் வேணும் அப்படின்னா அந்த மெனக்கடல் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த மெனக்கடல் எப்படி இருக்கணும்னா ஹாப்பியாக இருக்கணும். ஸோ ஒரு மகிழ்ச்சியாக நம்ம ஒரு வேலையை செய்யணும். அந்த மகிழ்ச்சி தான் நம்மளை அந்த இடத்த கொண்டு போய் ரீச் ஆகும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பேஷன், விருப்பப்பட்டு அதை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இதெல்லாம் தான். அப்போ ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், என்சிஆர்டியை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுபோக சிலபஸ் ரீடிங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த 3 காம்பனண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அது போக எப்படி நான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா எப்படி கேள்விகள் கேட்குறாங்க, ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு தெரியாது அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். நமக்கு அந்த ரீடிங் ஹேபிட்ஸ் வராமல் நம்ம எதை பார்த்தாலுமே அது வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஹேபிட்ஸை வளர்த்துக்க கற்றுக்கணும். ஸோ அப்போ இது வந்து நமக்கு ரஃப்பாக ஒரு என்ன சொல்கிறது 6 மந்த்து கூட நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 6 மாதம் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துரும். ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து நமக்கு ரீட் ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னா நம்மளோட அட்வான்ஸ் புக்கெல்லாம் கூட நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஸ்டார்டிங்லேயே நமக்கு என்சிஆர்டியே நமக்கு நிறைய இருக்குது. அப்போ என்சிஆர்டிவே நம்ம ரீட் பண்ணாமல் நம்ம அட்வான்ஸ் போக முடியாது. அப்போ அட்வான்ஸுக்காக இதெல்லாம் பேசிக்ஸ் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம நிறையா ரிசோர்ஸ் பின்னாடியோ நிறையா புக்ஸ் வாங்கி படிக்கிறதோ இதெல்லாம் இருக்க தேவையில்லை. ஸோ அட்வான்ஸ் புக்கு என்ன கேட்டால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பர்ச்சேஸே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்சிஆர்டிக்கு மட்டுமே நீங்கள் நிறைய மெனக்கடல் என்பது எக்ஸாமுக்கு தேவைப்படும். ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு தமிழ் வழியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் விஷயமே என்சிஆர்டி தான். அது போக தான் என்சிஆர்டியும் த ஹிந்து ஈஸியாக கிடைக்கிறது வந்து நமக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர். நமக்கு நல்லா ஹிந்து நியூஸ் பேப்பரும் நல்லா வாசிக்க வருது, நம்மளால் என்சிஆர்டியும் நல்லா படிக்க வருது. அப்போ நம்மளால் சிலபஸையும் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் நம்மளால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் அனலைஸ் பண்ண முடியுது. அப்போ இந்த மாதிரி ஒரு 4 காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டார்டிங்கில். அதாவது நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், என்சிஆர்டியாக இருக்கட்டும், சிலபஸாக இருக்கட்டும், அதுபோக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும். ஸோ இந்த 4 காம்பனன்ட்ஸ் வந்து இனிஷியலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த 4 கான்செப்ட்ஸ், அதாவது இந்த 4 விஷயங்களையும் ஒரு பிகினராக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 3 to 6 மந்த் நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதெல்லாம் மாஸ்டர் ஆக முடியும். அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த விஷயங்கள் உங்களால் எடுக்க முடிஞ்சதுனாவே நீங்கள் அடுத்த 6 மந்த் வந்து அடுத்த நம்ம அட்வான்ஸாக நாம் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அது போக ஆப்ஷனல் இருக்குது, மெயின்ஸுக்கு உண்டான சிலபஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்குறதா இருக்கும். அதனால் நிறையா என்ன சொல்கிறது டைமை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து அந்த விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கணும், படிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் எக்ஸாமோட ஒரு ஸ்டார்டிங். ஒரு இது வந்து பிகினருக்கு. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்கெல்லாம் நீங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு 6 மாதம் கடந்துட்டாவே உங்களை வந்து நீங்கள் இதில் வந்து நல்ல இது பண்ணிடலாம். ஸோ அதுவரையும் வெயிட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இது போன்ற அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த ஒரு பாட்காஸ்ட் மூலிமா இந்த மாதிரி நான் பேசுகிறேன், நீங்கள் வந்து கேளுங்க. ஸோ இதில் என்ன டவுட்ஸ், ஸோ ஏதாவது ஒரு பிகினருக்கு வந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு கைட் பண்ணுங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாமல் இருக்குது, நான் என்ன பண்ணலாம், எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது, நான் செல்ஃப் ஸ்டடியாக தான் பண்ண போகிறேன், வீட்டில் இருந்து தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக என்னால் உதவ முடியும். நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சன்சிகர் ஐஏஎஸ் அகாடமி, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுபோக ஃபாலோ பண்ணுங்கள். ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.